Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆப்கானிஸ்தான் தாலிபான்களோட ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தாலிபான் அரசாங்கத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் தான் ஆமிர் கான் முட்டாக்கி. அவர் தற்போது டெல்லி வந்திருக்கிறார். டெல்லியில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் சந்திச்சிருக்கார். இந்த சந்திப்பின் விளைவாக இரு நாட்டோட உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக மிக முக்கியமான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில சந்தேகங்கள் எழலாம். என்ன அப்படின்னா, தாலிபான்கள் அப்படின்றது ஒரு பயங்கரவாத அமைப்பாச்சு. அந்த அமைப்போட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், அப்படிப்பட்ட ஒரு அமைப்போட இந்தியா எப்படி நட்புறவை ஏற்படுத்திக்க முடிஞ்சது அப்படின்ற கேள்வி நமக்கு எழலாம். இதற்கான பதில்ல தான் இந்திய வெளியுறவுத்துறையோட புத்திசாலித்தனமும் அடங்கியிருக்கு. அதை பற்றி தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தான்ல தங்கியிருந்து அங்க இருக்கக்கூடிய தாலிபான்களோட மிகப்பெரிய அளவிலான ஒரு கொரில்லா யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் தொடர்ந்த இந்த போர்ல அமெரிக்கா பெரும் பொருளாதார இழப்புகளை சந்திச்சது. இதனுடைய விளைவாக ஆப்கானிஸ்தான்ல இருந்த தங்களுடைய துருப்புக்களை அமெரிக்கா வாபஸ் வாங்கிடுச்சு. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா அந்த டைம்லலாம் இந்தியாவுக்கு நட்பு நாடா இருந்துச்சு. அதே நேரம் ஆப்கானிஸ்தானில் அப்போ ஒரு பொம்மை அரசும் நிறுவப்பட்டிருந்தது. அந்த அரசும் இந்தியாவிற்கு நட்பாக தான் இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தாலிபான்கள் இந்தியாவை எதிரியாக தானே பார்த்துருக்கணும். அதுதான் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் ரொம்பவுமே தெளிவாக இருக்குது. பிற நாடுகளினுடைய உள்நாட்டு விவகாரத்தில் நாங்கள் தலையிடவே மாட்டோம். உள்நாட்டு விவகாரத்தில் எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க வேண்டியது அந்த மக்களுடைய உரிமை அப்படின்றது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் அஃபீஷியலாக அங்கே என்ன அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கத்தையும் நாங்கள் புறக்கணிக்காமல் அவர்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்றது இந்தியாவோட ஸ்டாண்டாக இருந்ததுனால தாலிபான்களுக்கு இந்தியா மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர் மினிஸ்டராக இருக்கும்போது அமெரிக்கா இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை போடுறாங்க. எதற்காக அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் இந்தியா தன்னுடைய இராணுவத்தை களம் இறக்கணும் அப்படின்றது தான் அந்த நிர்பந்தம். சரி, எதற்காக இந்த நிர்பந்தத்தை போட்டாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஆப்கானிஸ்தானில் சந்திச்சுது அப்படின்னு. அதை அவங்களால தாங்க முடியல. அதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவை அவங்க லூர் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்கள் எங்களுக்கு நட்பு நாடு தானே, பயங்கரவாதத்துக்கு எதிரான நாடு தானே, அதனால் நீங்கள் தாலிபானில் உங்களுடைய இராணுவத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வலியுறுத்தினாங்க. ஆனால் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, நிச்சயமாக ஆப்கானிஸ்தானுக்கு எங்களால் இராணுவத்தை அனுப்ப முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாடு அதனுடைய அரசியல் எதிர்காலம் இதை தீர்மானிக்க வேண்டியது அங்குள்ள மக்கள் தானே தவிர அமெரிக்காவோ இந்தியாவோ கிடையாது. நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை, நாங்கள் அதில் தலையிட மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் அதிகாரப்பூர்வ அரசோ அவர்களோட நாங்கள் இணக்கமாக தான் போவோம் அப்படின்னு அன்னைக்கே சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதனால இந்தியா மேலே தாலிபான்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படின்றது கூடுதலாக அதிகரிச்சது. ஸோ இந்தியா அப்படின்றது தாலிபான்களை என்றைக்குமே விரோதிகளாக பார்க்கல. அவர்களுடைய விஷயத்துக்காக போராடுறாங்க. இந்தியா தங்களுடைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற புரிதல் தாலிபான்களுக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்தியா இப்படி தங்களுடைய ப்ரெஷருக்கு பணியாததுனால அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்லை. அதனால தான் 2021ஆம் ஆண்டு அவர்கள் தங்களுடைய இராணுவத்தை ஆப்கானிஸ்தான்லேருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ வாபஸ் வாங்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஆப்கானிஸ்தான் வந்துருச்சு. ஸோ தாலிபான்களுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டதுக்கு ஒரு மறைமுக காரணம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய இந்த நடுநிலை தன்மை தான். இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, தாலிபான்கள் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனால் இது டெமோக்ராட்டிக் ஸ்டைலில் அவங்க ஆட்சி பண்ணலை, அதனால இவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு தான் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படின்றது
பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற போது போட்ட விதையினுடைய பலனாகத்தான் நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் தற்போது ஆப்கானிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இல்லையா? இப்போ இதில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம், தாலிபான்கள் ஆட்சி ஏற்ற பிறகு ஆப்கானிஸ்தானில் இதுவரைக்கும் இந்தியா தங்களுடைய எம்பசியை நிறுவவே கிடையாது. மாறா ஒரு டெக்னிக்கல் டீம் தான் வச்சுருந்தாங்க. இந்த டெக்னிக்கல் டீம் எதற்காக அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவசர காலத்தில் சில விஷயங்களை தாலிபான் அரசாங்கத்துக்கு கன்வே பண்ணுறதுக்காக இந்த டீம் இருந்தது. ஆனால் தற்போது ஆப்கானிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோட பேசிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இந்தியாவினுடைய எம்பசி நிறுவப்படும் அப்படின்ற மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதன் மூலமாக ஒரு விஷயத்தை இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடக்கிறத நாங்கள் அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஆப்கானிஸ்தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்திய நிறுவனங்களை ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்ய அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, ஆப்கானிஸ்தான் அப்படின்றது கனிம வளங்கள் நிறைந்த ஒரு நாடாக இருக்குது. ஆனால் அதை ஹார்னஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு கட்டமைப்பும் தாலிபான் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. ஸோ அவங்க இந்தியாவை நம்பி இந்தியாவினுடைய உதவியை கேட்குறாங்க. ஸோ இதை ஏற்று இந்தியாவும் தங்களுடைய நிறுவனங்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புறதா இருக்காங்க. ஸோ இது மியூச்சுவலி பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒன்று, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இதனால் கிடைக்கும். அவர்கள் எக்ஸ்போர்ட் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரம் இந்தியாவும் தங்களுடைய கனிம வள தேவையை ஆப்கானிஸ்தான் மூலமாக பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து இந்த வர்த்தகத்தை மேலும் அதிகப்படுத்துறதுக்காக நியூ டெல்லி டு காபூல் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த ஃப்ளைட் நம்பர்ஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா ஆப்கானிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த நட்புறவு ஏற்பட்டதால் கிடைத்துள்ள பொருளாதார நன்மைகள். அதே நேரம் இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு முடிவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது என்ன முடிவு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் தங்களோட நாட்டில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் அனுமதிக்காது. அதே மாதிரி இந்தியா தங்களுடைய நாட்டில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பையும் செயல்பட அனுமதிக்காது அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்தியா ஆப்கானிஸ்தான் இரு நாடுகளும் மேற்கொண்டுள்ள இந்த முடிவுகளால் இது இரு நாட்டுக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக தான் இருக்கும். ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டால் அவர்கள் பொருளாதார ரீதியாக இதன் மூலமாக அதிக அளவு பயனடைவார்கள். இந்தியாவை எடுத்துக்கிட்டால் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் பயனடையும். ரெண்டாவது, நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இது மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதிலிருந்து நம்மளால ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, வெளியுறவு கொள்கை அப்படின்றது அவ்வளவு லேசுப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு நாம் ஒரு பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான விதை அப்படின்றது 10 வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்டிருக்கணும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தாலிபான். அதே போல் வெளியுறவுத்துறை கொள்கையில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஒரு காலத்தில் தாலிபான்களை நம்முடைய அரசாங்கம் எதிரிகளாக பார்த்திருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட சில முக்கிய முடிவுகளால் இன்னைக்கு எதிரியாக இருந்த தாலிபான் நமக்கு நண்பர்களாக இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. Omax, Vest and Briefs.